வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமை வரும் வரிசையின் கடைசி இலக்கத்துடன் 4, 2, 1, 9 ஐ சேர்ப்பது தொடர்பான கூட்டல் வரிசை பற்றிய வீடியோ இது. புதன் முதல் செவ்வாய் வரை, பிப்ரவரி 25 முதல் மார்ச் 3 வரை தொடங்கும் அடுத்த வாரத்திற்கான வரிசை. 4, 2, 1, 9 ஐ சேர்த்தால் கடைசி எண் T0 கிடைக்கும். இது நமக்கு வரிசையாக தரும். பிப்ரவரி 17 ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு 5985 கிடைத்தது. இங்கே கடைசி இலக்கம் 5. பின்னர் நாம் 4, 2, 1, 9 என்ற வரிசையை இதனுடன் கூட்டி, பலகை T, பலகை A, பலகை B, பலகை C ஆகியவற்றுக்கு 4 தனித்துவமான எண்களை பெறுகிறோம். 5 உடன் 4 ஐ சேர்த்தால் இயந்திர பலகை Tக்கு 9 கிடைக்கும். 2 உடன் 5 ஐ சேர்த்தால் 7 கிடைக்கும். இயந்திர பலகை Aக்கு இலக்கு. 5 உடன் 1 ஐ சேர்த்தால் இயந்திர பலகை Bக்கு குறைந்தபட்ச இலக்காக 6 கிடைக்கும். 5 உடன் 9 ஐ சேர்த்தால் இயந்திர பலகை Cக்கு குறைந்தபட்ச இலக்காக 4 கிடைக்கும். எண் 9764. பிப்ரவரி 10 ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு 9712 இருந்தது. இங்கே 2 என்பது கடைசி இலக்கம். 4 ஐ 2 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு Tக்கு 6 கிடைக்கும். 2 ஐ 2 உடன் கூட்டினால் 4 கிடைக்கும். மெஷின் போர்டு Aக்கு இலக்கிற்கு. 1 ஐ 2 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு Bக்கு குறைந்தபட்ச இலக்காக 3 கிடைக்கும். 9 ஐ 2 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு Cக்கு குறைந்தபட்ச இலக்காக 1 கிடைக்கும். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை வந்த வரிசைகளை மதிப்பாய்வு செய்வோம். வரிசையின் கடைசி இலக்கம் அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இங்கே நீங்கள் ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை 4507 வரிசை ஆகஸ்ட் 7 இருப்பதைக் காண்கிறீர்கள். 4 ஐ 7 உடன் கூட்டினால் நமக்கு 1 கிடைக்கிறது. மேலும் இது மெஷின் போர்டு T இல் தேவையான குறைந்தபட்ச இலக்கு. 7 உடன் 2 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு A இல் தேவையான குறைந்தபட்ச இலக்காக 9 ஐ பெறுகிறோம். 7 உடன் 1 ஐ சேர்த்தால் மெஷின் போர்டு Bக்கான குறைந்தபட்ச இலக்கு வரிசையாக 8 ஐ பெறுகிறோம். இறுதியாக 7 உடன் 9 ஐ சேர்த்தால் மெஷின் போர்டு Cக்கான குறைந்தபட்ச இலக்காக 6 ஐ பெறுகிறோம். எனவே இது 1986 ஆகும். இங்கே புதன்கிழமை பாஸ் வரிசை 4882, ஞாயிற்றுக்கிழமை பாஸ் 089, திங்கள் பாஸ் 9983, கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பாஸ் 2988 பாஸ் வரிசை உள்ளது. பிப்ரவரி 3 ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்த 2988 ஐ நீங்கள் காணலாம். இது கடைசி இலக்கமாக 8 ஆகும். 4 ஐ 8 உடன் கூட்டினால் நமக்கு 2 கிடைக்கிறது. இது மெஷின் போர்டு T இல் தேவையான குறைந்தபட்ச இலக்கு. நாம் 2 ஐ 8 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு A இல் தேவையான குறைந்தபட்ச இலக்காக 0 ஐ பெறுகிறோம். நாம் 1 ஐ 8 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு Bக்கான குறைந்தபட்ச இலக்கு வரிசையாக 9 ஐ பெறுகிறோம். இறுதியாக நாம் 9 ஐ 8 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு Cக்கான குறைந்தபட்ச இலக்காக 7 ஐ பெறுகிறோம். எனவே அது 2097 ஆகும். இங்கே வியாழக்கிழமை பாஸ் 3206, சனிக்கிழமை பாஸ் 1719, திங்கள் பாஸ் 6927 மற்றும் செவ்வாய் பாஸ் 9712 என மொத்தம் 4 இலக்கங்கள் கிடைத்தன. செவ்வாய் 0 ஜனவரியின் வரிசையைத் தொடர்ந்து வரிசையின் கடைசி இலக்கம் அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இங்கே நீங்கள் வரிசை 9137 ஐ பார்க்கிறீர்கள். கடைசி இலக்கம் 7 ஆகும். 4 ஐ 7 உடன் கூட்டினால் நமக்கு 1 கிடைக்கிறது. இது மெஷின் போர்டு T இல் தேவையான குறைந்தபட்ச இலக்கு. நாம் 2 ஐ 7 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு A இல் தேவையான குறைந்தபட்ச இலக்காக 9 ஐ பெறுகிறோம்.
நாம் 1I7 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு பிக்கான குறைந்தபட்ச இலக்கு வரிசையாக 8ஐ பெறுகிறோம். இறுதியாக நாம் 9I7 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு சிக்கான குறைந்தபட்ச இலக்காக 6ஐ பெறுகிறோம். எனவே இது 1986 ஆகும். புதன்கிழமை 4 வாரங்களுக்கு முன்பு 9145 என்ற எண்ணையும் வியாழக்கிழமை 1141 என்ற எண்ணையும் வரிசை வந்த 2 நாட்களையும் நீங்கள் காணலாம். ஜனவரி 26 விடுமுறை நாள், எனவே வரிசை 6 இல் ஆகஸ்ட் 2 இருந்தது. இந்த வரிசை மற்றும் முழு வாரத்தின் கூட்டலை முழுமையாக புரிந்துகொள்ள இந்த வீடியோவின் மீதமுள்ள பகுதியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் நண்பரே. செவ்வாய்க்கிழமை அடிப்படையிலான கேரள கூட்டல் வரிசைக்கு வருக. இணைக்கப்பட்ட எக்ஸெல் தாளின்படி எங்களிடம் 28 வார வாராந்திர தரவு உள்ளது. இங்குள்ள நெடுவரிசை எண் 3, இது செவ்வாய்க்கிழமை என்ற தலைப்பைக் கொண்டுள்ளது. எனவே வரிசை எண் 3 செவ்வாய்க்கிழமையை பார்ப்போம். 4 இலக்க உருவத்தின் கடைசி எண் 8. JKLM நெடுவரிசையின் கீழ் அது 4, 2, 1, 9 என்று இருப்பதைக் காணலாம். நாம் 4I8 உடன் கூட்டுகிறோம், நமக்கு 12ஐ கொடுக்கிறோம். பின்னர் 2I8 உடன் கூட்டுகிறோம், அது நமக்கு 10ஐ கொடுக்கிறோம். பின்னர் நாம் 1ஐ கூட்டுகிறோம், அது நமக்கு 8ஐ கொடுக்கிறது. அது நமக்கு 9 மற்றும் 9ஐ கொடுக்கிறது. 8 உடன் கூட்டுகிறோம், அது நமக்கு 17ஐ கொடுக்கிறது. நாம் 10களை நீக்கிவிட்டு 2097 என்ற ஒற்றை இலக்க எண்ணை மட்டும் வைத்திருக்கிறோம். இது ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் குறைந்தபட்ச இலக்கமாகும். இது இயந்திரம் Tக்கு 2, இயந்திரம் Aக்கு 0, இயந்திரம் Bக்கு 9 மற்றும் இயந்திரம் Cக்கு 7. இது ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் வாரத்திற்கான அடிப்படை எண்ணிக்கை. நடப்பு வாரத்தின் புதன்கிழமை முதல் அடுத்த வாரத்தின் செவ்வாய் வரை. இந்த விளக்கப்படம் அல்லது அட்டவணையில் இது வரிசை எண் 4 ஆகும். நீங்கள் வரிசை எண் 3 மற்றும் வரிசை எண் 4 ஐ காணலாம். தனிப்பட்ட இயந்திர எண்களின் அடிப்படையில் 2097 என்ற எண்கள் குறைந்தபட்சம் 2 இயந்திரங்களுக்கான குறைந்தபட்ச இலக்கை கடக்கின்றன. 5280 போன்றவை. இங்கே 205280 இல் உள்ள முதல் 2 எண்ணுடன் பொருந்துகிறது. எனவே குறைந்தபட்ச இலக்கு உற்பத்தியை கடந்துவிட்டது. மேலும் இந்த செயல்முறை உங்கள் உற்பத்தி தடத்தை தயாரிக்க ஒரு பயனுள்ள வழியாகும். இதேபோல் 069.6, 4706 அடையப்பட்ட உற்பத்தி திறனிலும் தேர்ச்சி பெற்றுள்ளன. வரிசை எண் 4 இன் கீழ் 5, 6 கலங்கள் நீல நிறத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது கூட்டல் குறைந்தபட்ச அடிப்படை 1986 ஐ கடந்துவிட்டது. வரிசை எண் 5 இன் கீழ் 6, 6431 இன் அடிப்படையை 1 செல் மட்டுமே கடந்ததால் நீல நிறத்தில் 1 செல் மட்டுமே சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வார வரிசைகளைத் தொடர்ந்து வாரத்திற்கான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையே கடந்த குறைந்தது 2 முதல் 3 வரிசைகள் எங்களிடம் உள்ளன. இந்த விளக்கம் உங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையில் உதவும் மற்றும் வழிகாட்டும் என்று நம்புகிறேன். இந்த இலக்கு வரிசைகள் இந்த வாரத்தில் புதன்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் செவ்வாய் வரை வரும் என்று எதிர்பார்க்க வேண்டும். இது தவிர 4 வாரங்களுக்கு முன்பு நாங்கள் 7542 என வரிசைப்படுத்தினோம். இது மெஷின் போர்டு T7 இலக்கை குறிக்கிறது. மெஷின் போர்டு E5 இலக்கை கொண்டுள்ளது. மெஷின் B போர்டு 4 இலக்கை கொண்டுள்ளது மற்றும் மெஷின் C போர்டு 2 இலக்கை கொண்டுள்ளது. வீடியோவின் இறுதியில் புதன்கிழமை 7869, 5787, 6954, 2429, 5887, 9235, 4592 இலிருந்து 4 வாரங்களுக்கு முன்பு வந்த முடிவைப் பாருங்கள். இந்த 7542 இன் 2 இலக்கங்கள் உற்பத்தி குறைந்தபட்ச இலக்கை 6 முறை அடைவதை நீங்கள் காணலாம். எனவே எங்களிடம் எந்த சரக்கு குவிப்பும் இல்லை. வாரத்தில் பெரும்பாலான நேரங்களில் வாரத்தில் 7 இல் 6 நாட்களில் குறைந்தபட்ச இலக்கு மீறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை வரிசை 4592 ஆகும்.
இங்கு கடைசி அடிப்படை எண் 2 ஆகும். எனவே இங்கு குறைந்தபட்ச உற்பத்திக்கான கூட்டல் தேவை இயந்திர பலகை T6, இயந்திர பலகை A4, இயந்திர பலகை B3 மற்றும் இயந்திர பலகை C ஆகஸ்ட் 1 இருக்க வேண்டும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு செல்லும் புதன்கிழமைக்கான ஜனவரி 6431 6, 2026 அன்று முடிவடையும் என்பதால் இது கலவையாகும். முந்தைய வாரங்களில் செவ்வாய்க்கிழமைக்கான வரிசையின் கடைசி வாரத்திலிருந்து 4வது வரிசையைத் தொடர்ந்து வரிசையை புரிந்துகொள்ள முழு வீடியோவையும் பாருங்கள். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த வரிசை மற்றும் வீடியோ எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். கடந்த 14 நாட்களை மதிப்பாய்வு செய்வோம். 4 உற்பத்தி வாரியங்களின் கூட்டல் வரிசை 9764 ஆகும். கடந்த வாரம் முதல் கடந்த வாரம் வரை புதன்கிழமை 8617, 7439, 5735, 9494, 9464, 4024, 8699 வரை புதன்கிழமை 8617 உற்பத்தி இலக்கை மீறியது. வியாழன் 7439 உற்பத்தி இலக்கை மீண்டும் மீறியது. வெள்ளி 5735 இது தோல்வியடைந்தது. கடைசி சனிக்கிழமை முதல் கடைசி சனிக்கிழமை வரை 9494 இலக்கு சந்திப்பு. கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 9464 இலக்கு சந்திப்பு. கடந்த திங்கள் 4024 குறைந்தபட்ச இலக்காக 4 இலக்கத்தின் 2 பலகைகள். கடந்த செவ்வாய் 8699 இலக்கு சந்திப்பு மீண்டும். கடந்த புதன்கிழமை 2910 இலக்கு சந்திப்பு மீண்டும். திருத்தப்பட்ட இலக்கு 3108. கடந்த வியாழக்கிழமை 3503 மீண்டும் இலக்கு சந்திப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை 5002 முதல் 0 வரை என்ற இலக்கு சந்திப்பு. இருப்பினும் அது எந்த மதிப்பையும் சேர்க்காததால் குறிக்கப்படவில்லை. கடந்த சனிக்கிழமை 9745 சந்திக்கவில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9421 சந்திக்கவில்லை. இந்த திங்கள் 6 முதல் 28 வரை இலக்கு சந்திப்பு. இந்த செவ்வாய் 9137 இலக்கு சந்திப்பு. எனவே ஒட்டுமொத்தமாக கடந்த வார உற்பத்தியின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் கூட்டல் வரிசை உணரப்பட்டது. 4 நாட்கள் இலக்கு எட்டப்பட்டது அல்லது மீறப்பட்டது. இந்த வாரத்திற்கான புதிய இலக்கு 4 முதல் 7 வரை 1. இது இயந்திர பலகை Tக்கு. 2 முதல் 7 வரை 9. இது இயந்திர பலகை Aக்கு. 1 முதல் 7 வரை 8. இது இயந்திர பலகை Bக்கு மற்றும் 9 முதல் 7 வரை இது இயந்திர பலகை Cக்கு 6 ஆகும்.